அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். தஞ்சை பெரிய கோவில்ல வாராகி அம்மன் வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இங்கு வாராகி அன்னை தனி சன்னதி கொண்டு வீற்றிருக்கிறார். வாழைப்பழம் படைக்கலாம். மாலை நேரத்தில் வாராகி அம்மனுக்கு கிழங்கு வகைகளை படைத்து வழிபாடு சிறப்பானது. பெரிய கோவிலை கட்டிய மாமன்னர் ராஜராஜ சோழன் போருக்கு செல்லும் முன்பு வாராகி அம்மனை வணங்குவதை வழக்கமாக வைத்திருந்தார். மாமன்னர் ராஜராஜ சோழன் இந்த அன்னையின் அருள் பெற்றுதான் எந்த செயலையும் தொடங்குவார். பொன்னியின் செல்வன் பற்றியும் தஞ்சாவூர் பெரிய கோவில் பற்றியும் உலக தமிழர்கள் தற்போது படித்து கொண்டிருக்கும் நிலையில் ராஜராஜ சோழன் வழிபட்ட வாராகி அம்மனை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். சப்த கன்னியரில் ஒருவரான வாராகி அம்மன் திருமாலின் வராக அம்சமாக கருதப்படுகிறார். இவர் வராகம் எனும் பன்றி முகத்தையும் 8 கரங்களையும் உடையவர். பின் 2 கரங்களில் தண்டத்தினையும் கலப்பையையும் கொண்டவர். இவர் கருப்பு நிற ஆடையுடுத்தி சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருக்கிறார். கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமான வாராகியை வணங்கினால் பகைவரை அழித்து பக்தரை காத்திடுவாள். கொடிய ஏவல் பில்லி சூனியத்தில் இருந்தும் காப்பாற்றுவாள். நினைத்த காரியம் நிறைவேறும். திருமண தடைகள் விலகும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். காசி நகரத்தில் வாராகி அன்னைக்கு மிகப்பெரிய கோவில் உள்ளது. இங்குள்ள வாராகியை நேரடியாக தரிசிக்க முடியாது. துவாரங்களின் வழியாகத்தான் தரிசிக்க முடியும். ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராகி அன்னையை வழிபட்டீங்கன்னா நோய்கள் தீரும். திங்கட்கிழமைகளில் வழிபாடு செய்தீங்கன்னா மனநல பாதிப்புகள் நீங்கும். வீடு நிலம் தொடர்பான பிரச்சனைகள் தீர செவ்வாய்க்கிழமைகளில் வாராகி அன்னையை வழிபாடு செய்யுங்க. கடன் தொல்லைகள் தீர புதன்கிழமைகளில் வழிபாடு செய்யுங்க. குழந்தை பேறு கிடைக்க வியாழக்கிழமை வழிபாடு செய்யுங்க. கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கவும் வியாழக்கிழமைகளில் வழிபாடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமை வழிபட நினைத்த காரியம் நிறைவேறும். சப்த மாதர்களில் வாராகி அம்மன் உக்கிரமான தெய்வமாக பார்க்கப்பட்டாலும் அன்பை பொழிவதில் அன்னைக்கு நிகரானவள். வாராகி காயத்ரி மந்திரத்தை ஜெபித்து வணங்கினால் கேட்ட வரங்களை கொடுப்பாள். வாராகி அம்மன் ராஜராஜேஸ்வரி அம்மனின் குதிரைப்படை தலைவியாகவும் பத்மாவதி அம்மனின் காவல் தெய்வமாகவும் சப்த கன்னியரில் ஒருவராகவும் அறியப்படுகிறார். மகா வாராகி, ஆதி வாராகி, ஸ்வப்ன வாராகி, வகு வாராகி, உன்மத்த வாராகி, சிம்ஹாருடா வாராகி, மகிஷாருடா வாராகி, அச்வாருடா வாராகி என 8 வாராகிகள் அழைக்கப்படுகிறாங்க. இந்த 8 கோயிலையும் உள்ளடக்கிய அஷ்ட வாராகி கோவில் சாலாமேட்டில் அமைந்துள்ளது. உலகிலேயே வாராகி அம்மனுக்கு அமைக்கப்பட்ட முதல் கோயிலாகவும் இது கருதப்படுகிறது. இதே போல நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள வழுவூர் வீரேட்டேஸ்வரர் கோயில் வாராகி வழிபட்ட தலமாக அறியப்படுகிறது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள நெல்லிக்குப்பம் எனும் ஊரில் சப்த மாதாக்கள் கோவில் உள்ளது. இங்கு வாராகி அம்மனுக்கு பஞ்சமி திதியில பூஜை மற்றும் மகா யாகம் நடைபெறும். வாராகி அம்மனுக்கு 8 சனிக்கிழமைகள் காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் அல்லது இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் மண் அகல்ல கருநீல துணியில சிறிது வெண்கடுகை இட்டு முடிந்து அதில் நல்லெண்ணெய் விட்டு தீபம் இட்டு மனதார வேண்டிக் கொள்ளுங்க. இழந்த அனைத்தையும் நீங்க திரும்ப பெறலாம். கோவிலுக்கு செல்ல முடியாதோர் வீட்டிலேயே வாராகி அம்மனின் படத்தை வைத்து தனி பரிகார தீபமாக ஏற்றி வந்தாலும் நீங்க இழந்த செல்வங்களை மீண்டும் பெறலாம். ஆனி மாதத்தில் ஆஷாட நவராத்திரி வழிபாட்டின் போது பஞ்சமி திதியில வாராகி தேவியை வழிபாடு செய்யுங்க.
மாத பௌர்ணமி அமாவாசை மிக மிக சிறப்பானது. வாராகி மாலை படித்தால் அனைத்து துன்பங்களும் நம்மை விட்டு அகலும். இரவு 10 அல்லது 11 மணி அளவில் மந்திர உச்சாடனம் செய்ய வேண்டும். வாராகி அன்னையை மனமுருகி வேண்டினால் கேட்பவை அனைத்தும் கொடுக்கும் தெய்வமாக நின்று துணை நிற்பாள். வாராகி அம்மன் வீரநாரி, மகாசேனா, பஞ்சமி என பல பெயர்களை கொண்ட இவள் துர்க்கையின் படை சேனாதிபதியாக இருந்து வெற்றியை மட்டுமே ஈட்டியவள். வாராக முகம், 3 கண்கள் மற்றும் 8 திருக்கரங்களுடன் திகழ்பவள். ஸ்ரீ வாராகி தன் திருக்கரங்கள்ல சங்கு, சக்கரம், கட்கம் அதாவது கத்தி, உலக்கை, கலப்பை, உடுக்கை மற்றும் அபய வரத முத்திரைகளுடன் காட்சி தருவாள். நீல நிற மேனியலான இந்த தேவி சிவப்பு நிற ஆடை உடுத்தி சந்திர கலை தரித்த நவரத்தின கிரீடம் அணிந்து கொண்டு சிம்ம வாகனத்தில் வீற்றிருக்கிறாள் என புராணங்கள் விவரிக்கின்றன. இந்த அன்னைக்குரிய காயத்ரி மந்திரத்தை ஜெபிப்போருக்கு கேட்ட வரங்களை தரக்கூடியவள். தஞ்சாவூர் கோவில்ல வாராகி அம்மன் காவலாக இருப்பது போல தஞ்சாவூர் பெரிய கோவிலை பாதுகாக்கவும் நகரத்தை பாதுகாக்கவும் நகரின் 8 திசைகளிலும் உக்ர காளியம்மன், வடபத்திர காளியம்மன், கௌரியம்மன், கோடியம்மன், காளிகா பரமேஸ்வரி, மகிஷாசுரமர்த்தினி, நிசபசூதனி, காளியம்மன் என 8 கோவில்களை 8 திசைகளுக்கு உரிய அதிபதியாக படைத்துள்ளார் ராஜராஜ சோழன். இதே போல பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மன் ராஜராஜர் வழிபட்ட ஆலயம். போருக்கு புறப்படும் முன்னர் ராஜராஜ சோழன் பட்டீஸ்வரம் துர்க்கையை வணங்கி செல்வார். தஞ்சைக்கு செல்பவர்கள் மறக்காமல் வாராகி அம்மனையும் பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மனையும் வணங்கி வர காரிய வெற்றி உண்டாகும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த வேண்டிய வரங்களை தரக்கூடிய அன்னை வாராகியை வழிபாடு செய்து நீங்க கேட்ட வரங்களை பெற்று ஆரோக்கியமாக வாழுங்க. வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும். நன்றி.